ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல தீரா காதல் இருக்கும். அதை அடைய எந்த வழியை ஃபாலோ பண்றோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல சிறப்பனஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. சின்ன ஊர் தான். அங்க அரசு நடுநிலைப் பள்ளி இருக்கு. சிறப்பனஞ்சேரி மட்டுமில்லாம பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்தும் பிள்ளைகள் படிக்க வருவாங்க. அப்படி அந்த ஸ்கூல்ல படிக்கிற 12 வயசான 3 பசங்களை காணோம். வழக்கமா சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துடுற பசங்க வந்து சேரல. தேடி பார்த்தும் கிடைக்கல. 3 பசங்களோட பெத்தவங்களும் மணிமங்கலம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பசங்க ஸ்கூலுக்கு தான் போனாங்களான்னு விசாரிச்சாங்க. ஸ்கூல் தரப்புல விசாரிச்சப்போ 3 பேரும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. மதிய நேர சத்துணவு சாப்பிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் காணோம். அந்த 3 பேர்ல ஒரு பையன் வீட்டு வேலைகளை செய்யற தன்னோட அம்மாவோட மாத சம்பளம் 7000 ரூபாயை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருக்கான். அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ரெஃபர் பண்ணாங்க போலீஸ். பசங்க 3 பேரும் படப்பை ஏரியால நடமாடுறது தெரிய வருது. ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற அம்மாவோட 1 மாச சம்பளத்துல அந்த 3 பசங்களும் படப்பையில ஒரு ஜவுளி கடையில புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்மை விட்டுட்டு ஒரே கலர்ல மேட்ச் டு மேட்சா கருப்பு கலர்ல புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்காங்க. அங்கிருந்து தாம்பரம் போயிருக்காங்க. தாம்பரத்துல ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் சிசிடிவி விஷுவல்ஸ்லயே டிராவல் பண்ணி போனாங்க மணிமங்கலம் தனிப்படை போலீஸ். அங்கிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கேயும் போய் ரயில்வே போலீஸ் உதவியோட சிசிடிவிகளை செக் பண்ணாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்தும் பசங்க 3 பேரும் ஒரு ட்ரெயின்ல ஏறி போயிருக்காங்க. சோ பசங்களை மீட்கிறதுக்காக ரயில்வே போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க மணிமங்கலம் போலீஸ். உடனடியா மூவ் பண்ண ரயில்வே போலீஸ் அந்த ரயில் ஆந்திரா போற ரயில்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ரயில்ல இருந்த கார்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பசங்களோட போட்டோக்களை அனுப்பினாங்க. அந்த ட்ரெயின்ல இருந்த 3 பசங்களையும் அடையாளம் கண்ட ரயில்வே போலீஸ் அவங்கள செக்யூர் பண்ணி கோவூர் ஸ்டேஷன்ல இறக்கினாங்க. 3 பிள்ளைகளும் பத்திரமா இருக்கிறதா கோவூர் ஸ்டேஷன்ல இருந்து தகவல் வந்து சேர்ந்தது. இப்போதான் நிம்மதியாச்சு மணிமங்கலம் போலீஸ்க்கு. உடனடியா தனிப்படை போலீஸ் கோவூர் போனாங்க. அங்க ரயில்வே போலீஸ் கூட இருந்த 3 ஸ்டூடெண்ட்ஸையும் செக்யூர் பண்ணி மணிமங்கலம் கூட்டிட்டு வந்தாங்க. பசங்க காணாம போனதா கம்ப்ளைண்ட் கிடைச்சதுல இருந்து 12 மணி நேரத்துல இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாங்க மணிமங்கலம் தனிப்படை போலீஸ். மீட்கப்பட்ட 3 பிள்ளைகள் கிட்டையும் மணிமங்கலத்துல வச்சு விசாரிச்சாங்க. எங்க போனீங்க, எதுக்காக போனீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் வேற லெவல்ல இருந்தது. எங்களுக்கு ரயில்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும்னு ஆசை. அந்த பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகத்தான் 3 பேரும் ஒன்னா புறப்பட்டு போனோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிலை கேட்டுட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதுன்னே போலீஸ்க்கு தெரியல. அந்த பசங்களை பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பேரண்ட்ஸும் எச்சரிக்கையா இருந்துட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். இல்லனா ரிஸ்க் தான்.